வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட் பிராண்டில் இப்போ ரீசெண்டாக அட்டகாசமான ஒரு இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க கேம் விளாடுறவங்களுக்கும் சரி, ஆடியோ கேட்குறவங்களும் சரி, கால் பேசுகிறவங்களும் சரி, இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அது எல்லா ஆப்ஷனும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுற பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லைன்னா செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர்பட்ஸோட பாசிட்டிவான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து 10 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். அதாவது நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் இதில் சார்ஜ் நிற்கும். நீங்கள் பாட்டில் கேம் விளாடலாம், பாட்டு கேட்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சார்ஜை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அதே போல் சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா 40 மணி நேரம், அதாவது 40 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜிங் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 40 மணி நேரம், அதாவது 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்பட்ஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 தடவை வந்து நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சு எடுத்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 மணி நேரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் இயர்பட்ஸில் 10 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சார்ஜை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அதே போல் சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதே போல் இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டிசைனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த டிசைன் வந்து நல்ல கேமர்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான டிசைனாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் ஷேப்பில் ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் நல்லா கலர் கலராக பிளிங்க் ஆகிற மாதிரி பார்க்க ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள எல்இடி இருக்கிறது வந்து வெளியே கண்ணாடி கிளாஸ் வழியாக அழகாக தெரியும். பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டுன்னு அவங்களோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் கேஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போட்டு தான். ஸோ டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்பவே அட்வான்டேஜான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டைம்லாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது மைக்ரோ யூஎஸ்பி கேபிளாக நீங்கள் கரெக்டாக பின்னை பார்த்து மாட்டணும். ஆனால் டைப் சி கேபிள் வந்து அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு சார்ஜரை மாட்டினா கூட எப்படி மாட்டாலும் நீங்கள் சார்ஜிங் கேஸில் மாட்டிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணும்போது உள்ள அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ஓரளவு தரமாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விரல வச்சு தள்ளி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்ல தரமாகவே கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும். அந்த 2 இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மேக்னெட்டிக் பவர் வந்து ஓரளவு தரமாகவே தான் இருக்குது. நீங்கள் தலையில் வச்சு உங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும் தான் சார்ஜிங் கேஸ் விட்டு அது கீழே விழுது. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு தக்கன பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தரமான பிளாஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த பிளாஸ்டிக்கோட கெப்பாசிட்டி. ஏன்னா உடையுமான்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் கீழெல்லாம் தோப்புன்னு போட்டால் எதுவுமே உடையெல்லாம் செய்யாது. அவ்வளோ லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் கிடையாது. நல்ல நார்மல் குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது உடையிற மாதிரி பிளாஸ்டிக்லாம் கிடையாது. அதே போல் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மைக் வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக்கு, ரைட் இயர்பட்ஸில் 2 மைக்கு. இந்த மைக் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால ஒரு மைக் வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டை வெளியே நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணி இன்னொரு மைக் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். அந்த மைக் வந்து வெளியே நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணி கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சிறந்த ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, கேமிங் மோடு அப்படின்னு ஏகப்பட்ட மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிறப்பு அம்சம் அதில். இப்போ சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் உங்கள் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, நீங்கள் அந்த மாதிரி டைமில் கால் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெளியே நடக்கிற சவுண்டு இல்லைனா க்ரௌடு சத்தம் எல்லாத்தையும் இந்த மைக் வந்து கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் தைரியமாக பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த இயர்பட்ஸ் நீங்கள் காலை மாட்டி கால் பேசலாம். நல்லா காற்று சவுண்டு வந்து ஓரளவு காற்று சவுண்டெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கேமர்ஸ்க்காண்டி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீஸ்ட் மோடுன்னு சொல்லி கேமிங்காண்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 50 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு உங்கள் கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா
நல்ல ஹை குவாலிட்டியான கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ சப்போஸ் கன் ஷூட் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாவது பைக் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் அந்த சவுண்டு வந்து நீங்கள் கன் ஷூட் பண்ணி அடுத்த செகண்ட் உங்கள் காதில் கேட்கணும். அப்போ தான் ரெண்டுமே சிங்க் ஆன மட்டும் தான் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாடுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த இயர்பட்ஸ் நீங்கள் ஹை குவாலிட்டி கேம் விளையாடும்போது நீங்கள் ஷூட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் இயர்பட்ஸுக்கு சவுண்டே கேட்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 50 மில்லி செகண்ட் வரைக்கும் பீஸ்ட் மோட் கொடுத்துருக்கனால இது வந்து கேமர்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ப்ளூடூத் வெர்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 5.3ங்கிறது ரொம்பவே அட்வான்ஸ் வெர்ஷன் தான். அதுவும் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கனெக்ஷனை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஏன்னா 5.3 கொடுத்துருக்கனால கனெக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாகவும் நீங்கள் பெர்ஃபெக்ட் எந்த ஒரு ஃப்ளக்ஷுவேஷனும் இல்லாமல் கேம் விளாண்டாலும் சரி, மூவி பார்த்தாலும் சரி 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து நீங்கள் எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கறனாலும் பாட்டு கேட்கலாம், கேம் விளாட்னாலும் கேம் விளாடலாம். கனெக்ஷனில் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கனால ஸோ நீங்கள் அது மூலமாக எதுனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப் பண்ணுற மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டு மாறும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சார்ஜிங்கஸ் வந்து 40 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு வேறு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எமர்ஜென்சி சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால இதில் வெறும் நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும். அதாவது 180 மணி நேரம், அதாவது 180 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் IPX4 கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டலாம், பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டில் மாட்டலாம். எந்த ஒரு வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் பீச்சில் விளாடலாம், இல்லைனா அவுட்டோரில் விளாண்டுட்டு இருக்கும்போது லைட்டாக மழை பெஞ்சால் கூட அந்த மழை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி வந்து இதில் ரொம்பவே அற்புதமான ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து 10mm டிரைவர் கொடுத்ததுனால, அதுவும் சிலிக்கான் டிப் வச்சு 10mm டிரைவர் கொடுத்துட்டு வந்து ரொம்பவே பெரிய டிரைவர் தான். ஸோ நீங்கள் பாதி சவுண்டு வச்சா கூட போதும், உங்கள் பாட்டு வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், உங்கள் காதில் கேட்கும். பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீப்பாக வோக்கல்ஸு, ட்ரிபிள்ஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப் வச்சு வெறும் 5mm 6mm டிரைவர் கொடுத்தாலே பாட்டு வந்து அவ்வளோ சூப்பராக கேட்கும். இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்ததுனால வால்யூம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும், சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் இதில் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்ஸ்டன்ட் கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா IWPங்கிற டெக்னாலஜி மூலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜிங் கேஸை வந்து ஒரு தடவை உங்கள் மொபைலோட நீங்கள் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப உங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ உங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த இயர்பட்ஸ் எடுத்து உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், இன்ஸ்டண்ட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆயிரும். அதே போல் இந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் நான் நிறைய கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே வரிசையாக போடுறேன். ஒன்றா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, பாய்.